திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு. அவர் பறவை நாச்சியாரை முதலாக சந்திக்கிறார். முதல் சந்திப்பு இருவரும் கோவில் வாசலில் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்பதிலே நின்றோம். அண்ணல் அவன் தன்மருங்கே அளவிறந்த காதலினால் உள் நிறையும் குணம் நான்கும் ஒரு புடை சாய்ந்தன. எனினும் வண்ண மலர் கருங்கூந்தல் மடக்கொடியை வலிதாக்கி கண்ணுதலை தொழும் அன்பே கை கொண்டு செல உய்ப்ப அப்படிங்கிறாரு. நம்பியாரூரடு அவருடைய பக்கத்தில் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத எல்லையில்லாத காதல் வேட்கை, அதுக்காக தானே இந்த பூமியில் பிறந்தாரே. அதனால அவங்கள பார்த்த உடனே இயல்பாக அவருக்குள்ளே அந்த காதல் வேட்கை எழும்புவது இயல்பு தானே. பெண்மைக்குரிய எல்லா குணங்களும் நிறைந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எல்லா குணங்களையும் விலக்கி நம்பியாரூரர் பக்கம் அந்த அம்மாவும் திரும்பி பார்த்தாங்களாம். அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே கோல்டன் கலரில் மடப்பம் மிகுந்த மலர்கள் நிறைந்த கூந்தலை உடைய இளம் கொடி போன்ற இடையை உடைய பறவை நாச்சியார் தன் மனத்தை திண்மையுடையதாக்கி முக்கண்ணனான சிவபெருமானை தரிசித்து தொழுதலே முதலில் செய்யப்பட வேண்டுவது என்று தன்னை அம்மெய்மறந்த நிலையினின்றும் விடுவித்து கொண்டு எம்பெருமான் மீது கொண்ட பக்தியாகிய தன்மையே பற்றுக்கோடாக கொண்டு அக்கோயில் வாயில் பக்கம் செலுத்த என்ன தொடர்கிறது பாருங்க. இவர் என்னடா இது, யாரோ இருக்காங்களே அப்படின்னு அந்த அம்மாவும் அப்படி திரும்பி பார்த்துட்டாங்க. நேருக்கு நேராக ரெண்டு பேரும் கண்ணோடு கண்ணு நோக்கினார்கள் இல்லையா. உடனே அந்த அம்மா தான் முதல்ல சுதாரிச்சுக்கிட்டாங்க. அடடா, இதுக்காக நாம் வரல, இறைவனை வணங்குவதற்காக வந்திருக்கிறோம், இறைவனை போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தான் முதல்ல வருது. உடனே அந்த அம்மா அதை நோக்கி வாயில் பக்கம் அங்கே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாங்கு ஓடி சிலை வளைத்து படை அனங்கன் விடு பானம் தாம் கோலி எம்மருங்கும் தடை செய்ய மடவரலும் தேன் கோதை மலர்குழல் மேல் சிறைவண்டு கலந்தார்ப்ப பூங்கோயில் அமர்ந்த பிரான் பொன்கோயில் போய் புகுந்தார். பாருங்க, கோயிலில் உள்ளே போக அந்த பறவையார் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே காமன் வேலையை தொடங்கி விட்டானா. நாலா பக்கமும் அவனுடைய படைகளை ஏவி விட்டு விட்டானா. அதனால் நம்பியாரூரர் அப்படியே தடுமாறி நிற்கிறார். இப்போது எந்த பக்கமும் அவருடைய பார்வை போகவில்லை. என்ன பண்ணாலும் அந்த அம்மா கிட்ட தான் போய் நிற்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த புற்றிடங்கொண்ட தியாகேசர் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அழகிய கோயிலில் உள்பக்கம் அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வன் தொண்டர் அதை பார்த்துட்டாராம். வன் தொண்டர் அது கண்டு என் மனம் கொண்ட மயில் இயலின் இன் தொண்டை செங்கனிவாய் இளங்கொடிதான் யார் என்ன அங்கு முன்னின்றார் அவர் நங்கை பறவையார் சென்று உம்பர் தரத்தார்க்கும் சேர்வறியார் என செப்ப. இப்போ யார் இந்த அம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த பெண் யாருன்னு வன் தொண்டர் கேட்குறாராம். கேட்ட உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த என்னுடைய மனதை கொள்ளை கொண்டு விட்டாளே அப்படிங்கிறது தான் அவருடைய நேரம். இது மயில் போல அழகிய சாயல் அவளுக்கு அப்படின்னு அப்பவும் அவருக்கு வர்ணனை தான் வருது. கொவ்வை கனி போல இதழ் அப்படின்னெல்லாம் அந்த பெண்ணை வர்ணிக்கிற முறையில் அவர் வர்ணிச்சுக்கிட்டு அவருக்கு மனசுக்குள்ள அதெல்லாம் தோன்றுகிறது. அப்போது சிவனடியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பெண்களுக்குள்ளேயே மிகச் சிறந்தவர், பறவையார்னு பேர், விண்ணுலகத்து தேவர்களாலும் தேவர்களை போன்ற அரிய ஆற்றல் உடையவர்களாலும் சென்று அடைவதற்கும் அருமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பெண் இவங்க அப்படின்னு. ஆமாம், அம்பிகையினுடைய அணுக்க தோழி அல்லவா, அதனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. யாருமே நெருங்க முடியாதபடி இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பால் உணர்த்துகிறார். பேர் பறவை, பெண்மையினில் பெரும் பறவை, விரும்பு அல்குல் ஆர் பறவை, அணிதிகளும் மணி முறுவல் அரும் பறவை, சீர்பறவை ஆயினாள் திருவுருவின் மென் சாயல் ஏற்பறவை, இடைப்பட்ட என் ஆசை எழு பறவை, என் ஆசையை எழுப்பிய பறவையாக இவள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பறவைனா கடல்னு அர்த்தம். இந்த பெண்ணை எப்படிலாம் வர்ணிக்கிறார்னா, பேர் பறவையாம், பெண்மை கடலாக இருக்கிறாள், அழகு அப்படின்னா அதுலேயும் கடலாக இருக்கிறாள். இப்படி ஒவ்வொன்றும் மணி முறுவல், அவளுடைய சிரிப்பே அரும் பறவையாக இருக்கிறதாம். ஒவ்வொன்றுத்தையும் அது கடல் போல அவகிட்ட அவ்வளோ நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே போகிறாரு. திருவுருவின் மென் சாயல் ஏர் பறவை அப்படின்னாரு. அதாவது தண்ணீகரற்ற பேர் அழகு உடையவள் அப்படின்னு அர்த்தம். இப்படியே நம்பியாரூரர் மனதுக்குள்ளே இப்படி ஒன்று ஒன்றா நினச்சிக்கிறாராம். அந்த பெண்ணை பற்றின நினைவுகளே வருகிறது.
என்று இணைய பலவும் நினைந்து எம்பெருமான் அருள் வகையால் முன்தொடர்ந்து வரும் காதல் முறைமையினால் தொடக்குண்டு நன்று என்னை ஆட்கொண்டவர் பால் நண்ணுவேன் என்று உள் மகிழ்ந்து சென்று உடைய நம்பியும் போய் தேவர் பிரான் கோயில் புக. இப்போ என்ன செய்கிறாரு, ஆஹா இந்த பெண் இவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாரு. எப்பேற்பட்ட குணவதியாக இருக்கிறாள், எப்படிப்பட்ட அழகுடையவளாக இருக்கிறாள், எப்படி அவளுடைய ஒவ்வொரு அங்கமும் அவருக்கு அளவில்லாத ஆனந்தத்தை தருகிறது. காதல் அப்படி திளைக்கிறார் போது இதை என்ன செய்யறது, பறவையை பெற்றவர்களிடம் போய் கேட்கணுமா அப்படின்னா அவருக்கு தோணலை. நான் என்ன செய்வேன்ட்டாரு, நான் போய் என்னுடைய நம்பியை தேவர் பிரான் கோயிலுக்கே திருப்பியும் போறாரு. அவரும் கோயிலுக்குள்ள மறுபடியும் போறாரு. எதுக்காக, என்னை ஆட்கொண்டவர் பால் நண்ணுவேன். இப்ப யாருக்கு அடிமையாக இவர் எப்படி வந்திருக்காரு, தடுத்தாட்கொண்டு நீ என்னுடைய அடிமை அப்படின்னு தானே கூட்டிட்டு வந்தார் இறைவன். அதனால இறைவன் தானே எனக்கு தலைவன் இப்போ, அதனால நான் நேரம் அவர்கிட்டே போய் கேட்கிறேன் அப்படின்னு திரும்பி இவரும் கோயிலுக்குள்ளேயே போய் கேட்க போகிறார். இறைவனிடம் என்ன கேட்க போகிறார், இறைவன் அதற்கு என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை நாளை பார்ப்போம்.